Hi friends, இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப சாஃப்ட்டா லேயர்டு பரோட்டா ரொம்ப ஈஸியா நம்ம வீட்ல எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். பரோட்டா வீசி செய்ய தெரியாதவங்க கூட பிகினர்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியா இந்த சாஃப்ட்டான பரோட்டாவை செஞ்சிடலாம். இதை எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இதுவரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 250 கிராம் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மாவு நல்லா சுத்தமாக சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப கெட்டியாக பிசைய தேவையில்லை. நம்ம பரோட்டாக்கெலாம் ரொம்ப திக்னஸாக பிசையும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக, அதை விட கொஞ்சம் லைட்டாக லூஸாக இருக்க மாதிரி பிசைஞ்சிக்கலாங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. மொத்தமாக தண்ணி சேர்த்தோன்னா மாவு ரொம்ப லூஸ் ஆயிடுச்சுன்னா சரியாக வராது. மாவை இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் எதுவுமே ஆயில் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. வெறும் உப்பு சர்க்கரை மட்டும்தான் நம்ம சேர்த்து பிசைஞ்சிருக்கோம். நம்ம எப்போதுமே பரோட்டாக்கு மாவு பிசையும் போது அப்படியே பிசைஞ்சு நம்ம ஊற வைக்கக்கூடாதுங்க. நீங்கள் எவ்வளோ மாவு பிசைஞ்சாலும் பரவாயில்ல, அதை ஒரு 2 பகுதியாவோ இல்லை 3 பகுதியாவோ பிரிச்சுட்டு வச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக மாவு ஊறி வரும். பரோட்டா நம்மளுக்கு நல்ல சாஃப்டாக கிடைக்கும். இது பரோட்டா நம்மளுக்கு சாஃப்டாக வரதுக்கான ஒரு முக்கியமான ட்ரிக்கு தான் இது. இதே மாதிரி நீங்கள் இப்போ 1 கிலோ மாவு பிசைஞ்சிங்கன்னா கூட அதை 4ஆக பிரிச்சுட்டு இதே மாதிரி பிரித்து வச்சுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 hour ஊறட்டும். 1/2 hour ஊறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மாவுக்கு மேலே லைட்டாக ஆயில் தடவிட்டு மூடி வச்சிங்கன்னா மாவு காஞ்சி போகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும்போது பரோட்டா ரொம்ப நம்மளுக்கு சாஃப்ட்னஸாக கிடைக்கும். ரொம்ப நேரம் நம்ம மாவு ஊற வைக்க தேவையில்லை. ஒரு 1/2 hourக்குள்ளாரே நம்ம இந்த பரோட்டாவை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது 1/2 hourக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு இந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே மாவை மொத்தமாக பிசைஞ்சு வைக்காமல் 2-3 பகுதியை பிரிச்சுட்டு ஊற வச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா இதையும் நம்ம சின்ன சின்ன பால்ஸாக போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை ஒரு 15 நிமிஷம் போல் நம்ம வச்சிடலாம். இந்த குட்டி பால்ஸும் ஊறுறதுக்கு ஒரு 15 நிமிஷம் கொடுத்தோன்னா ரொம்ப சாஃப்டான பரோட்டா நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வெறும் ஆயிலாக தடவுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக மாவு சேர்த்துட்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னா லேயர்ஸ் உங்களுக்கு நல்ல ஈஸியாக லேயர்ஸ் நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம பரோட்டா தேய்ச்சிக்கலாங்க. கல்லில் லைட்டாக ஆயில் தடவிக்கோங்க. ஆயில் தடவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பால் வச்சுட்டு நார்மலாக நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி மெலிசாக தேய்ச்சிக்கலாம். இந்த மெத்தடில் செய்யும் போது உங்களுக்கு ரொம்ப சாஃப்டான பரோட்டா கிடைக்கும். இதுக்கு நம்ம வீசுறதுக்கெலாம் தேவையில்லை. வீச தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக இந்த பரோட்டா செஞ்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமுமே இந்த பரோட்டா ரொம்ப சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும் இதே மாதிரி செய்யும் போது. இதே மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கத்தி வச்சுட்டு மெலிஸாக லைன்ஸ் போட்டுடலாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் மெலிஸாக லைன் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லேயர்ஸ் நல்லா அழகாக கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் பெருசாக நீங்கள் லைன் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் உங்களுக்கு லேயர் கிடைக்கும். நம்ம நெய்ஸாக போட்டோம்னா நெய்ஸான லேயர்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக லைன் போட்டுருங்க. எட்ஜஸ்லாம் நீங்கள் தனியாக விடணும்னு அவசியம் இல்லை. எட்ஜஸோடு சேர்த்தே நீங்கள் கட் பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு இதை அப்படியே நம்ம ரோல் பண்ண போகிறோம்.
ஒரு லேயர் மேலே இன்னொரு லேயர் எடுத்து போட்டு நம்ம அப்படியே சுருட்டிக்கலாங்க. நம்ம ஏற்கனவே நல்லா ஆயில் அப்ளை பண்ணியிருக்கனால ஒட்டாமல் உங்களுக்கு நல்லா வரும். இதே மாதிரி கையில் எடுத்து விட்டுட்டு ரோல் பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க இது பரோட்டா செய்கிறதுக்கு. ரொம்ப ஈஸியாகவும் இந்த பரோட்டா சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்டியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதே மாதிரி சுருட்டி வச்சுட்டு கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம கைகளாலே வந்து அழுத்தி விட்டுடலாம். ஸோ ரோலர் வச்சுலாம் ரோல் பண்ணணும்னு தேவையில்லை, நம்ம கைகளாலே லைட்டாக அழுத்தி விட்டாலே போதும். இப்போ நம்மளுக்கு லேயர் பரோட்டா ரெடி ஆகிட்டுருக்குங்க சூப்பராக. இப்போ நம்ம தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சுட்டு எடுத்துடலாம். இப்போ ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பரோட்டாவை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு சைடு லைட்டாக வெந்ததுக்கப்புறமா நம்ம பேக் சைடு திருப்பி போட்டுக்கலாங்க. எப்போதுமே நம்ம பரோட்டா சுடும்போது ஒரு பாதி அளவுக்கு பரோட்டா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஆயில் அப்ளை பண்ணணும். உடனே அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக வராது. ஒரு 50% பரோட்டா வெந்ததுக்கப்புறமா நம்ம ஆயில் சேர்த்து சுட்டு எடுத்தோம்னா தான் நல்ல சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு பரோட்டா. இதே மாதிரி 2 சைட்ஸும் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு எடுத்துருங்க. சூப்பரான சாஃப்டான லேயர்டு பரோட்டா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. நம்ம நார்மல் பரோட்டா வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக அடித்து வைப்போம் காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக. அந்த மாதிரி இதுக்கு அவசியம் இல்லை, லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும். சூப்பரான லேயர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஈஸியான லேயர்டு பரோட்டாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.